ஹாய், இன்னைக்கு வந்துட்டு நேற்று போட்டிருந்த லாங் வீடியோவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நேற்று வீடியோவில் வந்துட்டு நாம் வீட்டிலேருந்து கிளம்புனது, அப்புறம் கோவில் ரீச் ஆனது, அண்ட் வந்துட்டு கோவிலில் போய் பொங்கல் வச்சது வரைக்கும் வந்து விலாக் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்துட்டு எங்கே போய் படைச்சோம், அப்புறம் வந்துட்டு கோவிலில் போய் நம்ம என்னெல்லாம் வாங்கினோம், அண்ட் நம்ம பக்கத்தில் இருந்து எந்தெந்த இடம்லாம் வந்து போய் பார்த்தோம், அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பொங்கல் வச்சு முடிச்சுட்டு நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி பொங்கல் வைக்கிற இடத்துலையே வந்துட்டு ஒரு வேப்ப மரம் இருக்கும் பெருசாக. அங்கே போயிட்டு வந்து நம்ம வச்ச எல்லா பொங்கல்லையும் வந்து வாழை இலை போட்டு நம்ம படையல் வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கோவில் சன்னதிக்குள்ளே போகணும். சுற்றியுமே வந்துட்டு ரொம்ப மணல் தான் இருக்கும். அதனால் வந்து கால் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேயே வந்து நல்லா சூடு கால் ஏறிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ள கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் ரொம்ப சூடு அதிகமாக இருந்து கோவிலுக்குள்ளே ஃபுல்லாக ஆற்று மணல் மாதிரி தான் இருக்கும். அண்டு கோவிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு நடக்க கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நேராக வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க கருவறைக்கிட்ட. ஸோ வந்துட்டு அம்மா மட்டும் அந்த சைட் போனாங்க, நாங்கள் எல்லோரும் வந்து லைனில் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் வந்துட்டு நம்ம செஞ்ச பொங்கல் பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அம்மா வந்து சில நேர்த்திக்கடன் வச்சுருந்தாங்க. இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி சிலை எடுத்துகிட்டு சுற்றி வருவாங்க. அது வந்துட்டு எல்லாருமே பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க அப்படின்னா. ஸோ நாங்களும் வந்துட்டு அம்மா இந்த வேண்டுதல் வச்சுருந்ததுனால நாங்கள் 3 பேருமே இன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அங்கே போய் நம்ம பிரசாதம்லாம் வந்து வாங்கிட்டு இங்கே நிறைய சிலையெல்லாம் இருந்தது. ஸோ அதுலேயும் வந்துட்டு எது எது வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். அம்மாவும் வந்துட்டு என் தம்பி ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டு படம்லாம் வாங்கியிருந்தாங்க. நானுமே வந்துட்டு ஒரு லக்ஷ்மி குபேரர் சிலை வந்து வாங்கியிருந்தேன். நான் என்ன சிலை வாங்கியிருந்தேன், பெருசு வாங்கியிருந்தேனா சின்னது வாங்கியிருந்தேனா அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கோவிலேருந்து கிளம்பி பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது பின்னாடி நிறைய ஓடை அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே முக்கியமாக நாங்கள் போனது வந்து எழிலுக்கு வந்து யானை காட்டுறதுக்கு தான். பட் அவனை வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஜஸ்ட் வந்து அவனை போய் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னாலே ஃபுல்லாக வயல் தான் இருக்கும். அங்கே ஃபுல்லாக வயல், மரம், தோப்பு இப்படி தான் இருக்கும். போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஓடை இருக்கும். அந்த போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு கேரளா மாதிரியே இருக்கும். கேரளாவில் எப்படி வந்துட்டு பின்னாடி பேக்யார்டில் ஒரு ஆறு அந்த மாதிரிலாம் இருக்கும், ஸ்டெப்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வழியிலே வந்துட்டு இந்த ஒரு பெரிய கிணறு இருக்கும். இது வந்துட்டு பழைய காலத்து கிணறு. அதில் வந்துட்டு நிறைய ஊற்று வரும். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேரளாவில் வந்து இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் அந்த வீட்டுக்கு பேக் சைடு அது, அண்ட் இங்கே வந்து பெரிய ஓடை இருக்கும். இந்த தடவை வந்து நான் தண்ணியிலலாம் வந்து இறங்கலை. நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வரும்போது நல்லா தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாகவே இங்கே போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம். பட் இப்போ வந்துட்டு அந்தளவுக்கு ஃப்ளோ இல்லாதனால என்னென்னு தெரியல, தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கனால நல்லா பாசியாக இருந்தது. அக்கா, தம்பி, அப்புறம் மாமா, பாப்பா எல்லாருமே வந்துட்டு தண்ணியில் போயிட்டு மீன் பிடிக்கிறது கால்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து இறங்கவே இல்லை. எழிலுமே வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு தண்ணியில் இறங்கலை. பிகாஸ் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் தண்ணிலாம். அதனால் அவனும் கால் கூட வைக்கல. அண்டு இதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் ஒரு மலையில் வந்து ஒரு முருகர் கோவில் அதெல்லாம் இருக்கும். பட் நம்ம அந்த சூடில் நடந்ததே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதோட கூடவே சேர்த்து பசியும் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் வழியில் எங்கேயுமே வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு நல்ல ஹோட்டல்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வந்துட்டு மாலி அமாவாசைக்காக வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லா கோவில்லையும் வந்துட்டு மயான கொள்ளை நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான். ஸோ அங்கேருந்து நாங்கள் வாலாஜா ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் தான் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ஹோட்டல் நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மதுரை பாண்டியனா பாண்டியன் ஹோட்டலாக தெரியல. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பிகாஸ் டைம் வந்துட்டு நியர்லி ஒரு 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு ஹோட்டல் ரீச் ஆகும்போதே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நியர்லி வந்துட்டு ஒரு 6 o'clock கிட்ட இருக்கும். அண்டு வந்துட்டு நாங்கள் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9:30லேருந்து 10க்குள்ளே வந்துட்டு ஆகிடுச்சு. ஸோ இந்த லக்ஷ்மி குபேரர் சிலை தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். அன்றைக்கிட்டே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ப்ளசண்ட்டாகவே போயிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.